ஹலோ ஃபியூச்சர் ஆஃபீஸர்ஸ், வெல்கம் டு மாக் டாக்ஸ் யூடியூப் சேனல். அண்ட் திஸ் இஸ் சார். இன்னைக்கு நம்ம 14ஆம் தேதி வந்து ஹிந்து எடிட்டோரியல்ஸை அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபுல்லாக நான் வந்து இதுக்கு முன்னாடி நம்மளோட எடிட்டோரியல்ஸ் வீடியோஸில் வந்து ஒரு எடிட்டோரியலை ஃபுல்லாக எடுத்துகிட்டு வருவேன், அதை உங்களுக்கு அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். பட் இதுக்கப்புறம் இன்னிலேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஸோ 14 நாள் நான் வரல கிளாஸுக்குமே, உங்களுக்கு வீடியோஸ் வந்திருக்காது. ஸோ இன்னிலேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, 2 எடிட்டோரியலுமே அனலைஸ் பண்ண போகிறோம். பட் அங்கேருந்து, அதாவது ஹிந்து சைட்ல இருந்து நம்ம அப்படியே காப்பி பண்ணாமல், நம்மளுக்கு அந்த எடிட்டோரியல்லேருந்து என்ன விஷயம் வேணுமோ அதை மட்டும்தான் நம்ம இதில் நான் பேராகிராஃபாக நாங்கள் எழுதியிருக்கோம். அந்த பேராகிராஃபை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ப்ளஸ் வெக்காப்ஸை வந்து நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஓகேவா? ஸோ சில ப்ராப்ளம், ஓகேவா, ஸோ எடிட்டோரியலை டைரெக்டாக கொடுக்கறதுனால ப்ராப்ளம்ஸ் வருது. அதனால் நாங்கள் வேறு மாதிரி எடுத்துகிட்டு வந்துட்டோம். பட் நம்மளுக்கு தேவை வெக்காபுலரி. ஸோ வெக்காபுலரியை ஈஸியாக நீங்கள் லேர்ன் பண்ணுறது நம்மளோட பிடிஎஃப்லேருந்து எப்பயும் போல் அதில் மாற்றம் கிடையாது. ஓகேவா? ஸோ நீங்கள் இதான் நம்மளோட சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க, இல்லைனா நம்மளோட நேம், அதாவது மாக்டோ ஆஃபீஸர் அப்படின்ற ஒரு நேமே நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா, ஸோ நம்மளுக்கு இந்த யூடியூப் சேனல் இல்லாமல் வெப்சைட் இருக்குது. ஸோ அந்த வெப்சைட்டில் தான் நீங்கள் இந்த பிடிஎஃப்மே டவுன்லோட் பண்ண முடியும். லைக் mark2officer.in அப்படின்ற வெப்சைட்டுக்கு போனீங்க அப்படின்னா, அந்த இடத்துல உங்களுக்கு மெயின் பேஜ்லேயே ஹிந்து வெக்காபுலரி கோர்ஸ் ப்ளஸ் டெய்லி நியூஸ் கோர்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ டெய்லி நியூஸ் வீடியோ வந்து 6:30க்கு உங்களுக்கு லைவ் ஆகும். ஸோ இந்த வீடியோ 6 மணிக்கு பார்த்துட்டு இருப்பீங்க. பட் 6:30க்கு டெய்லி நியூஸ் வீடியோவும் லைவ் பண்ணியிருப்பேன். ஓகே, 14ஆம் தேதியோட நியூஸ். ஓகேவா? கரண்ட் அஃபேர்ஸை நாங்கள் நியூஸ் கம்பைலேஷன் மாதிரி உங்களுக்கு சொல்லியிருப்போம். ஸோ பாயிண்ட் என்ன, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன விஷயங்கள் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அதுலேயுமே ஃப்ரீ கோர்ஸ் தான். ஓகேவா? ஸோ டெய்லி நியூஸ் கோர்ஸ் போனீங்கனாலும் ஃப்ரீ கோர்ஸ் தான். ஸோ இது நம்ம எடிட்டோரியல் வீடியோ அப்படின்னால வெக்காபுலரி கோர்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். பட் இது ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ நம்ப மாட்டீங்க, இந்த சைட்டை நாங்கள் லான்ச் பண்ணது ஏப்ரல் 1. ஓகேவா? ஸோ ஏப்ரல் 1 தான் நாங்கள் இந்த சைட் லான்ச் பண்ணோம். பட் அதுக்குள்ளே 47 மாணவர்கள் வந்து இதை என்ரோல் பண்ணியிருக்காங்க, விச் இஸ் ஒரிஜினல். ஓகேவா? நாங்களே வந்து என்ரோல் பண்ணியிருப்போமான்னு கேட்டால் கிடையாது. ஸோ அந்த விஷயத்த நான் பண்ணலை. இது 47 மாணவர்கள் நம்மளோட கோர்ஸை வாங்கியிருக்காங்க. ஸோ என்ரோல் பண்ணியிருக்காங்க, நாட் வாங்கியிருக்காங்க, என்ரோல் பண்ணியிருக்காங்க, விச் இஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். இப்போ நீங்கள் உள்ளே போயிட்டு லாகின் பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். லைக் போனீங்க அப்படின்னா, ஸோ கண்டினியூ லேர்னிங் கொடுத்தீங்கன்னா டே பை டே, ஓகேவா, ஸோ மார்ச்லேருந்து போட்டிருப்போம். ஸோ மார்ச்சில் வெறும் வீக்லி கம்பைலேஷன் பண்ணி கொடுத்துருப்போம். பட் ஏப்ரலில் இருந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஏப்ரல் 1, 2 எல்லா நாளுமே நாங்கள் உங்களுக்கு பிடிஎஃப் கொடுத்துருப்போம். அது மட்டும் இல்லாமல் குவிசஸும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இப்போது ரீசெண்டாக இன்னைக்கு, அதாவது 14ஆம் தேதி நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ 14ஆம் தேதி இந்த வீக்லி வெக்காப்ஸ் ரிவிஷன், ஏப்ரல் 2nd வீக்கோட வீக்லி வெக்காப்ஸ் ரிவிஷனை வந்து நாங்கள் அப்லோட் பண்ணிட்டோம். ஸோ இது நான் வந்து சும்மா ட்ரை பண்ணி பார்த்தேன். பட் எப்படி இருக்குன்னு, ஸோ இந்த இன்டர்ஃபேஸ் அப்படின்றது ஒரு புதுவித இன்டர்ஃபேஸாக இருக்கும். ஓகேவா? ஸோ எக்ஸாம் மார்க் டெஸ்ட் இன்டர்வியூ மாதிரி, அதாவது இன்டர்ஃபேஸ் மாதிரி இருக்காது. பட் உங்களுக்கு புதுசாக இருக்கும். ஆன்சர் வந்து நீங்கள் டேரெக்டாக பார்க்குற மாதிரி இருக்கும். எனக்கு நான் படிக்கிறதுக்கு எப்படி இருந்தால் நல்லா இருக்குமோ, ஸோ நானுமே ஒரு ஆஸ்பிரண்ட் தான். ஓகேவா? ஸோ ஈவன் தான் நான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் நானும் ஒரு ஆஸ்பிரண்ட் தான். எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கேன், உங்களை மாதிரியே படிச்சுட்டு இருக்கேன். எனக்கு எப்படி இருந்தால் நல்லா இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி இன்டர்ஃபேஸை நானே பர்சனலாக ரெடி பண்ணியிருக்கேன். ஓகே தானே? ஸோ உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். இதிலே நீங்கள் வந்து ரிவ்யூ பண்ணலாம், இந்த கோர்ஸ் வந்து ரிவ்யூ பண்ணலாம், எரர்ஸ் இருந்தால் நீங்கள் மார்க் பண்ணலாம். ஸோ எல்லாமே நீங்கள் இந்த கோர்ஸில் போய்ட்டு பண்ணிக்கலாம். சரியா? ஸோ குவிசஸ்மே கொடுக்குறோம், அதுதான் மெயின் இம்பார்ட்டன்ட். அது மட்டும் இல்லாமல் இப்போது நீங்கள் பார்த்துட்டு இருக்க, இப்போ நான் கிளாஸ் எடுக்க போகிறல, அதை வந்து நீங்கள் சைட்லேயே படிச்சிக்கலாம். ஸோ டேரெக்டாக நீங்கள் போய்ட்டு எடிட்டோரியல் படிக்கணும் அப்படின்னாலும் போய் படிச்சிக்கலாம். ஸோ இது வந்து சினாப்சிஸ் மாதிரி தான். நம்ம இந்து சைட்லேருந்து அப்படியே கொடுக்க முடியாது, மிகப்பெரிய காப்பிரைட் இஷ்யூ வரும். ஸோ அதில் சிக்கியிருப்போம். ஸோ ஜஸ்ட் மிஸ்ஸில் நம்ம தப்பிச்சாச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால் இந்த மாதிரி மாற்றி கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் வெக்காபுலரியை அந்த எடிட்டோரியல், ஸோ இதுலேருந்து வராது, அந்த எடிட்டோரியல்லேருந்து நாங்கள் எல்லா வேர்டுமே உங்களுக்கு கம்பைல் பண்ணி கொடுத்துருப்போம். ஸோ இதில் படிக்கிறவங்களும் படிக்கலாம். இல்லை எனக்கு பிடிஎஃப் வேணாம், ரொம்ப என்னோட மொபைல் ஃபோனை வந்து நான் வந்து மெமரி அதிகமாக இல்லை, நீங்கள் சைட்லேயே படிச்சிக்கலாம். இல்லை எனக்கு பிடிஎஃப் வேணும் அப்படின்னாலும் ஜஸ்ட் நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிஎஃப் வந்துடும். ஸோ இதுதான் ஒரு சின்ன இன்ட்ரோ நம்ம சைட்டை பற்றி. ஸோ தெரிஞ்சுக்கணும்ல, மாணவர்களுக்கு கண்டிப்பாக தெரியணும். நம்ம இப்படி ஒரு விஷயம் பண்ணுறோம், ஃப்ரீயாக பண்ணிட்டு இருக்கோம், ஸோ குவாலிட்டியாக பண்ணுறோம் அப்படின்றத விஷயம். ஸோ ஏனோ தானமோ அப்படின்ற ஒரு கோர்ஸை நாங்கள் லான்ச் பண்ணி கொடுக்கல. இதுக்காக எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கோம் பேக்கெண்டில் அப்படின்றது எங்களுக்கு மட்டும் தான் தெரியும். கண்டிப்பாக யாருக்குமே தெரியாது எப்படி ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்றது. ஓகே தானே? ஸோ கொஞ்சம் இந்த வீடியோ பார்த்து முடிச்ச பிறகு லைக் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் நம்மளோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அட்லீஸ்ட் உங்களோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்களுக்காச்சும் இந்த இந்த பிடிஎஃப்யோ வீடியோவையோ நம்மளோட வெப்சைட் பற்றியோ ஏதோ ஒரு விஷயத்த ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அவங்களுக்கும் இந்த அந்த ஃப்ரீயான விஷயங்கள் கிடைக்கட்டும், அதுதான் முக்கியம். சரியா? அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து டவுட்ஸ் இருக்குது, நாங்கள் 24/7 உங்களுக்கு வந்து நாங்கள் எங்களோட டெலகிராம் குரூப் ஒன்று இருக்குது. ஓகே, ஸோ டெலகிராம் குரூப்பில் 24/7 உங்களுக்கு நாங்கள் சப்போர்ட் கொடுப்போம். நீங்கள் எப்போ வேணால் கொஷின்ஸை போஸ்ட் பண்ணலாம், ஸோ டவுட் கிளியர் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் யூடியூப் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ டெலகிராம் சேனலுமே இருக்குது, நம்மளோட மார்க் ஆஃபீஸர் டெலகிராம் சேனல் இருக்குது, அதையும் சப்ஸ்கிரைப். பிகாஸ் நாங்கள் வந்து கண்டென்ட் அப்லோட் பண்ணுவோம். ஸோ 5 மணிலேருந்து 6, 7 எத்தனை மணிக்குள்ள நாங்கள் கண்டென்ட் அப்லோட் பண்ணுவோம் சைட்டில். ஸோ போட்டோடனே நாங்கள் உங்களுக்கு நம்மளோட டெலகிராம் சேனலில் தான் நாங்கள் இன்டிமேஷன் கொடுப்போம். சரி, கண்டென்ட் அப்லோட் ஆயிடுச்சு, இந்த கண்டென்ட் அப்லோட் ஆயிடுச்சு, நீங்கள் போய்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம், படிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த நாங்கள் சொல்லுவோம். அதனால அதுலேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ டெலகிராம் குரூப் இஸ் ஃபார் யூ. நீங்கள்
கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இன்ஸ்டாகிராம் இன்னும் நான் அந்தளவுக்கு ஆக்டிவாக இல்லை, பட் சீக்கிரத்தில் அதுலேயே ஆக்டிவாக மாறிடுவோம். ஓகே தானே? சரி. இந்த ஷெடியூல் உங்களுக்கு தெரியணும்ல. ஸோ டெய்லி பிடிஎஃப் இந்த எடிட்டோரில் கொடுத்துட்ருக்கோம். வீக்லி எவ்ரி சாட்டர்டே வீக்லி கண்டென்ட் நீங்கள் டெவலப் பண்ணிக்கலாம். ஸோ சாட்டர்டே படிச்சுட்டு அன்றைக்கி நீங்கள் குவிசஸுமே போட்டு பார்த்துக்கலாம். ஸோ மந்த்லி பிடிஎஃப் ஸ்பெஷல் பிடிஎஃப் கொடுத்துட்ருக்கோம். எடிட்டோரியல் பண்டில்ஸ் அப்படின்றது வரப்போகிற வீக்கில் உங்களுக்கு நாங்கள் கொடுத்துருவோம். வரப்போகிற மந்த்ஸில் கொடுப்போம். வீடியோ செஷன் அப்படின்றது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோ 6 மணிக்கு கொடுத்துட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் டெய்லி நியூஸ் கோர்ஸஸ் இன்னொரு கோர்ஸ் சொன்னோம்ல, அந்த கோர்ஸுக்கு சேம் டெய்லி நியூஸ் பிடிஎஃப் 5 மணிக்கு நம்மளோட சைட்டில் அப்லோட் பண்ணிடுவோம். ஸோ வீக்லி நியூஸ், மந்த்லி நியூஸ், டாபிக் வைஸ் பிடிஎஃப் எல்லாமே உங்களுக்கு நாங்கள் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். நீங்கள் ஜஸ்ட் என்ரோல் மட்டும்தான் நம்மளோட கோர்ஸில் பண்ணணும். மற்ற எல்லாமே உங்களுக்கு டைம்லி கரெக்டாக உங்களுக்கு வந்துடும். ஓகே தானே? ஸோ இதோட வீடியோ, அதாவது டெய்லி நியூஸ் வீடியோ 6:30 மணிக்கு, இந்த வீடியோ முடிச்சுட்டு அடுத்தது 6:30 மணிக்கு அந்த வீடியோ பார்த்துருங்க, மறந்துட போறீங்க. ஓகே தானே? சரி, இன்னைக்கு எடிட்டோரியல் எதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா, வெஸ்ட் பெங்காலில் ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்போ வந்து இந்த வாக்ஃப் ஆக்ட் அப்படின்னு ஒரு ஆக்ட் வந்துச்சு, சரியா? ஸோ வாக்ஃப் ஆக்ட்னு ஒரு ஆக்ட் வந்துச்சு. அந்த ஆக்டுக்கு அங்கே பிரச்சனை, அங்கே வந்து ப்ரொட்டஸ்ட் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ த ரீசன்ட் வயலன்ஸ் இன் வெஸ்ட் பெங்கால்ஸ் எந்த டிஸ்ட்ரிக்ட் நடக்குது அப்படின்னா, முர்ஷிதாபாத் டிஸ்ட்ரிக்ட்ல நடக்குது. ஸ்பார்க்ட் பை தி ப்ரொட்டஸ்ட் அகேன்ஸ்ட் தி வாக்ஃப் ஆக்ட் ஹஸ் ஹைலைட்டட் டீப் பொலிட்டிக்கல் அண்ட் கம்யூனல் டிவைட்ஸ் இன் தி ஸ்டேட்ஸ். ஸோ இதனால அந்த பர்டிகுலர் வெஸ்ட் பெங்காலில் பொலிட்டிக்கல் அண்ட் கம்யூனல் டிவைட்ஸ் ரொம்ப அதிகமாகிடுச்சு. டெஸ்பைட் சீஃப் மினிஸ்டர் மம்தா பானர்ஜி அஷ்யூர்ஸ் டு ப்ரொடெக்ட் மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட் அண்ட் ப்ரிவென்ட் தி ஆக்ட் இம்ப்ளிமெண்டேஷன் இந்த ஸ்டேட். ஸோ இந்த பிரச்சனையால சீஃப் மினிஸ்டர் மம்தா பானர்ஜி என்ன சொல்லியிருக்காங்க, நாங்கள் அந்த ஆக்டை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டோம். இந்த முஸ்லீம் கம்யூனிட்டிக்கு வந்து நாங்கள் வந்து இம்பார்ட்டன்ட் கொடுப்போம். இதனால முஸ்லீம் கம்யூனிட்டியுமே அன்செட்டில்டாக இருக்குது. த வயலன்ஸ் விச் பிகன் ஏப்ரல் 8 ஆரம்பிச்ச வயலன்ஸ். ஸோ அதனால 3 பேர் இறந்திருக்காங்க. விச் ஆன்கோயிங் ப்ரொட்டஸ்ட் அண்ட் மொப் அட்டாக்ஸ் இன் ஏரியாஸ் லைக் ஜங்கிபூர் அண்ட் கொல்கத்தா டெஸ்பைட் ரெஸ்ட்ரிக்ஷன் அண்ட் இன்டர்நெட் ஷட் டவுன். ஸோ இதனால வெஸ்ட் பெங்காலில் ரெஸ்ட்ரிக்ஷனும் போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்டர்நெட் ஷட் டவுனுமே அந்த இடத்துல. ஸோ போத் த ரூலிங் திரிணாமுல் காங்கிரஸ் அண்ட் ஆப்போசிஷன் பிஜேபி ஹவ் பிளேட் கம்யூனியல் டென்ஷன்ஸ் ஃபார் த பொலிட்டிக்கல் கெயின். ஸோ 2 பேருமே அவங்களோட பொலிட்டிக்கல் கெயினுக்காக தான் இந்த ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக சொல்கிறாங்க. வித் டிஎம்சி சப்போர்ட்டிங் முஸ்லீம் ப்ரொட்டஸ்ட். ஸோ டிஎம்சி என்ன பண்ணுறாங்க, முஸ்லீமுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அகைன்ஸ்ட் வாக் ஹஃபர்மன் பிஜேபி பேக்கிங் தி ராம் நவமி ப்ரொசிஷன்ஸ். ஸோ பிஜேபி வந்து யாருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ராம் நவமி அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அந்த போலீஸ் ஹவ் பீன் கிரிட்டிசைஸ்டு ஃபார் இன்ஆக்ஷன் பிஃபோர் த டியூரிங் தி அன்ரெஸ்ட். ஸோ போலீஸ்மே இதில் எந்தவித முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கல, எந்தவித ஆக்ஷனும் எடுக்கல. த்ரூ த கல்கத்தா ஹைகோர்ட் ஆஸ் இன்டர்வர்ன் பை தி ஆர்டரிங் டிப்ளாய்மெண்ட் ஆஃப் தி சென்ட்ரல் ஃபோர்ஸஸ். ஸோ இதனால சென்ட்ரல் ஃபோர்ஸஸை கொல்கத்தாவில், அதாவது வெஸ்ட் பெங்காலில் ரிப்ளாய் பண்ணியிருக்காங்க. யார் மூலயமா? கல்கத்தா ஹைகோர்ட் மூலயமா தான். வெஸ்ட் பெங்கால் ஹஸ் பிகம் அ ஹாட் பிட் ஆஃப் அ கம்யூனல் அன்ரெஸ்ட் பர்டிகுலர்லி அரௌண்ட் ரிலீஜியஸ் ஃபெஸ்டிவல். ஸோ ஏதாவது ஒரு ரிலீஜியஸ் ஃபெஸ்டிவல் வந்துருச்சு அப்படின்னா அந்த இடத்துல ஒரு ஒரு அன்ரெஸ்ட், அந்த இடத்துல ஏதோ ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு மீன் பண்ணாங்க. அந்த பாலிசி ஹஸ் பிகம் மோர் பொலிட்டிக்கல் மோட்டிவேட்டட். போலீஸுமே பொலிட்டிக்கலாக யார் வந்து எக்ஸ்போஷர் அதிகமாக இருக்காங்களோ அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. பாஸ்ட் வயலன்ஸ் 2019 ஒரு வயலன்ஸ் நடந்தது அகைன்ஸ்ட் சிட்டிசன்ஷிப் ஆக்ட் ஷோஸ் தட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஹஸ் ஃபெயில்ட் டு பிரிவென்ட் கரண்ட் disturbance. The violence is occurring in a poor region where many men migrate to work under rural BDs. என்ன சொல்ல வராங்க, இந்த வயலன்ஸ் அப்படின்றது அதாவது வெஸ்ட் பெங்காலோட புவர் ரீஜன்ல தான் நடக்குது. முக்கியமா எந்த ஊர்ல வந்து ஆண்கள் வந்து மைக்ரேட் ஆகி வெளியே போயிருக்காங்க, அப்படி இல்லைன்னா பெண்கள் வந்து அந்த பீடி தொழிலில் ஈடுபட்ட பெண்கள், அந்த சமூகத்தினர் அதிகமாக இருக்கிற இடத்துல தான் இந்த வயலன்ஸே நடக்குது. பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இன்ஸ்ட் ஆஃப் காமிங் தி சிச்சுவேஷன். ஸோ பொலிட்டிக்கல் பார்ட்டி இந்த விஷயத்தை அமைதிப்படுத்துறதை விட்டுட்டு 2 பேரும் 2 சைடு இதை வந்து எரிய விட்டுட்டு இருக்காங்க. ஃபியூல் தி ஃப்ளேம்ஸ் எ ட்ரெண்ட் சீன் அக்ராஸ் இந்தியா வித் எலெக்ஷன் அப்ரோச்சிங் போத் டிஎம்சி அண்ட் பிஜேபி இஸ் ஃபோக்கஸிங் எக்ஸ்ப்ளாய்டிங் கம்யூனல் டிவிஷன்ஸ். ஸோ 2 பேரும் அவங்களுக்கு தேவையான விஷயங்களை தான் பண்ணிக்கிறாங்க இந்த எலெக்ஷனுக்கு தேவையான. ஸோ ஏன்னா இப்போ வந்து திரிணாமுல் காங்கிரஸ் வந்து முஸ்லீமுக்கு ஆதரவாக அந்த வாக்ஃப் அமெண்ட்மெண்ட் வந்து நாங்கள் எடுத்துகிட்டு வர மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இவங்க யார் பிஜேபி வந்து ராம் நவமி கூட சேர்ந்து எடுத்துகிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி விஷயங்களை அவங்களோட எலெக்ஷன் சுயலாபத்துக்காக யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்றத மீன் பண்ணுறாங்க. இந்த டிஎம்சி கவர்மெண்ட் மஸ்ட் டேக் ஸ்விஃப்ட் ஃபேர் ஆக்ஷன் டு ரீஸ்டோர் தி பீஸ் அண்ட் என்ஷூர் தி ரூல் ஆஃப் த ரா ப்ரிவைல்ஸ். ஸோ டிஎம்சி கவர்மெண்ட் தான் இப்போ அங்கே கவர்மெண்ட்டில் இருக்காங்க, ஆட்சியில் இருக்காங்க. அவங்க தான் ஆக்ஷன் எடுத்தாகணும். அந்த இடத்துல இந்த பிரச்சனையை கட்டுக்குள்ள கொண்டு வரதுக்கு அவங்க தான் ஆக்ஷன் எடுத்தாகணும் அப்படின்றதான் இந்த எடிட்டோரியலை ஷார்ட் அண்ட் சிம்பிளாக சொல்லலாம். சினாப்சிஸ் தான் இது, ஓகேவா? ஸோ ஒரே பேராகிராஃபில் அங்கே 2 பேராகிராஃபில் இருக்கும். பட் நீங்கள் அதை படிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் போய் படிங்க. இந்த எடிட்டோர் படிச்சுட்டு
இந்த பிடிஎஃப் வச்சுக்கிட்டு படிங்க ஓகேவா. இந்த பிடிஎஃப் வச்சுட்டு படிச்சிங்க அப்படின்னா அந்த இடத்துல இருக்க வேர்டை தான் இங்கே யூஸ் பண்ணியிருப்போம். எடிட்டோரியல் இருக்க வேர்ட்ஸை நாங்கள் இங்கே யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ விச் இஸ் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ ஓகேவா. ஸோ அதோட மீனிங் என்ன தெரியும். ஸோ ரெண்டாவது எடிட்டோரியல் வந்து நம்ம தமிழ்நாடை பற்றின ஒரு எடிட்டோரியல். ஃபோர்ஸ்டு கெட் டுகெதர் ஆன் ஏஎம்டிகே பிஜேபி அலையன்ஸ். ஸோ அதிமுக இருக்காங்களே அவங்களும் பிஜேபி அலையன்ஸை பற்றின ஒரு எடிட்டோரியல் தான் சொல்லியிருந்தாங்க. த பிஜேபி டிசிஷன் டு ரீயூனிட் வித் ஸோ பிஜேபியோட டிசிஷன் தான் இது. அதிமுக கூட மறுபடியும் இந்த தமிழ்நாடு அசம்பிளிக்கு வந்து 2 பேர் சேர்ந்து போட்டி போடலாம். ஸோ யூனியன் ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா புஷ் ஃபார் த அலையன்ஸ். இதை யார் புஷ் பண்றாங்க அப்படின்னா அமித்ஷா அவர்கள் தான் புஷ் பண்றாங்க. டிஸ்பைட் ஏஐஏடிஎம்கே லீடர் எடப்பாடி கே பழனிசாமி இனிஷியல் எசிஸ்டன்ஸ். ஸோ அவங்களுக்கு ஒரு தயக்கமா இருக்கு, எடப்பாடி அவர்களுக்கு ஒரு தயக்கமா இருக்கு. பட் அவர் என்ன சொல்லியிருக்காரு, he agreed to a pre-poll coalition. This move places the AIADMK firmly in the BJP-led National Democratic Alliance and limits its ability to take independent stance on key issues. ஸோ இப்போ ஏதாவது பிஜேபியும் அதிமுக ஒன்று சேர்ந்துட்டாங்க அப்படின்னா அதிமுக தன்னிச்சையா எந்த ஒரு விஷயத்திலையும் அவங்களோட நிலைப்பாடை சொல்ல முடியாது அப்படின்றத இந்த இடத்துல சொல்றாங்க. The alliance also reduces options for a smaller political players as voters much now chosen between the DMK or AIADMK led fronts. The BJP likely made this decision to strengthen its position against the DMK. ஸோ இதை எதுக்கு பண்ணியிருப்பாங்க பிஜேபி அப்படின்னா டிஎம்கே தான். ஸோ டிஎம்கே தான் ஒரே ரீசன், அவங்களுக்கு ஆப்போசிட்டா ஒரு ஸ்ட்ராங்கான பார்ட்டியை தமிழ்நாட்டில் கொண்டு வரணும் அப்படின்றதான் பிஜேபியோட ஒரு நோக்கமாக இருக்கு. விச் கெயின் நேஷனல் அட்டென்ஷன். ஸோ டிஎம்கே வந்து நேஷனல் அளவில் ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு கட்சி, அதாவது இந்திய அளவில் தெரிஞ்சிடுச்சு. எதனால அப்படின்னா எஸ்பெஷலி as a chief minister MK Stalin launched a campaign with the support from the other regional parties. While the BJP criticized the DMK on various issues, the AIADMK stance on this issues is similar. So DMK ஓட stance அதாவது அதிமுகவோட ஸ்டான்ஸும் சிமிலர் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. raising questions about how the coalitions will align on the policies. Shah emphasized that the alliance would fight under the Palaniswamy leadership, distancing it from any internal AIADMK disputes. The timing of this alliance announcement also coincided with a shift in the BJP state leadership. ஸோ இந்த டைம்ல பிஜேபியோட ஸ்டேட் லீடர்ஷிப் மாறி இருக்காங்க. ஸோ அண்ணாமலை அவர்கள் இருந்தாங்க, இப்போ நயனார் நாகேந்திரன் அவர்கள் வந்து அண்ணாமலைக்கு ரிப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. The BJP may also include other alliances like PMK, so பாமக and TMC, but it remains unclear if the AIADMK rebels who supported BJP in 2024 will be part of the new alliance. The 2026 election is expected to be two-way battle between the DMK led and NDA. So DMK-க்கும் NDA-க்கும் ஒரு பெரிய போட்டியா இருக்க போது with similar parties likely taking the backseat. The BJP's criticism of the DMK for corruption may lead to the more involvement of the central agencies in the state. So பிஜேபியோட முக்கியமான கிரிட்டிசிசம் என்ன டிஎம்கே மேல அப்படின்னா அவங்க கரப்ஷன் அதிகமாக பண்றாங்க, இதனால சென்ட்ரல் ஏஜென்சிஸ் நம்ம தமிழ்நாட்டில் அதிகமாக இன்வால்வ் ஆக வாய்ப்பு இருக்கு. although the alliance is formed, finalizing a fair share sharing agreement may still pose challenges. பட் என்னதான் இந்த அலையன்ஸ் ஃபார்ம் ஆனாலும் சீட் ஷேரிங் அப்படின்றது இப்பயுமே ஒரு பெரிய சேலஞ்சஸ் தான் இருக்க போகிறது அப்படின்றது இந்த 2 எடிட்டோரியல். ஸோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இதுதான் இந்த 2 கதை. நீங்கள் இப்போ போயிட்டு நம்மளோட ஹிந்து சைட்டை போய் படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு தெளிவாக புரியும் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத. ஸோ இந்த பிடிஎஃப்ல நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வேர்ட்ஸை நான் உங்களுக்கு சினானிம் அண்ட் ஆன்டனிம் சொல்கிறேன். இந்த வேர்டை அந்த எடிட்டோரியல்ல எந்த பாசிட்டிவ் விஷயம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது நான் சொல்றேன். ஸோ எக்ஸ்போஸ்ட் அப்படின்றத வேர்பா யூஸ் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்போஸ்ட் அப்படின்றது தெரிவிக்கிறது, ரிவல்டு ஓகேவா. அப்போ ஆன்டனிம் என்ன, ரிவல்டு அப்படின்னா மறைக்கிறது. ஸோ ஹிடன் அப்படின்றது ஒரு சூப்பரான ஆன்டனிம். நெக்ஸ்ட் டீப் அப்படின்றது அட்ஜெக்டிவா யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ டீப் அப்படின்றது ரொம்ப ஆழமான. ஸோ இன்டென்ஸ் அப்படின்றது ஒரு கரெக்டான சினானிம். அது மாதிரி அப்போ வந்து இன்டென்ஸ் அப்படின்னா சூப்பர்ஃபிஷியல் என்ன ஷேலோ அதோட ஆன்டனிம். ஸோ டிவைட் அப்படின்றது பிரிக்கிறது, செப்பரேஷன் அதோட ஆன்டனிம் என்ன, யுனைட்டி. ப்ரொடெக்ட் அப்படின்றதுக்கு வந்து பாதுகாத்தல். ஸோ அதை வந்து வேர்பா யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதோட சினானிம் என்ன, ஷீல்டு அதோட ஆன்டனிம் வந்து என்டேஞ்சர். இம்ப்ளிமெண்டட் அப்படின்றது என்ஃபோர்ஸ்டு, அப்போ ஆன்டனிம் வந்து இக்னோர்டு. பிகேன் அப்படின்றது ஸ்டார்டட், அப்போ ஆன்டனிம் வந்து இண்டர்டு. ப்ரொட்டஸ்ட் அப்படின்றது டெமான்ஸ்ட்ரேஷன் ஆர் ரேலிஸ் அப்படின்றத சொல்லலாம். ஸோ அப்போ ஆன்டனிம் வந்து சப்போர்ட் இல்லைன்னா அக்செப்டன்ஸ். கம்யூனிட்டி அப்படின்றது குரூப் ஆஃப் பீப்புள் ஓகேவா. ஸோ அப்போ வந்து குரூப் இல்லைன்னா சொசைட்டி. ஸோ அப்போ அதோட ஆன்டனிம் வந்து இண்டிவிஜுவல். வார்னிங் அப்படின்றதுக்கு வந்து அலர்ட், ஈஸியான வேர்ட் தான். ஸோ அதோட ஆன்டனிம் என்ன, என்கரேஜ்மெண்ட். ஸோ இம்ப்ரொவைஸ்னைஸ்டு சாரி அதோட சினானிம் என்ன அப்படின்னா புவர் ஓகேவா. ஸோ அதோட ஆன்டனிம் வந்து வெல்த்தி. எஸ்கலேட் அப்படின்றது இன்டென்சிஃபை இல்லைனா இன்க்ரீஸ், அப்போ அதோட ஆன்டனிம் வந்து ரெடியூஸ் ஓகேவா. ஸோ இம்பார்ஷியல் அப்படின்றது அதோட ஆன்டனிம் என்ன, சாரி சினானிம் என்ன அப்படின்னா அன்பயாஸ்டு, ஆன்டனிம் வந்து பயாஸ்டு இல்லைனா பார்ஷியல். ரீஸ்டோர் அப்படின்றது ஒரு ரெக்கவர். ஸோ அதோட சினானிம் வந்து ரெக்கவர், ஆன்டனிம் வந்து டிஸ்ட்ராய். ஷிஃப்ட் அப்படின்றது மூவ், சினானிம் வந்து மூவ், ஆன்டனிம் வந்து ஸ்டே.
ஸோ இதில் எந்தெந்த idioms அண்ட் phrases யூஸ் பண்ணா பார்ப்போம். ஃபேனிங் ரியாட் அப்படின்றது ஸ்டியரிங் அப் ஆர் இன்டென்சிஃபைங் அண்டர்ஸ்ட் ஆர் கான்ஃப்ளிக்ட். ஸோ கண்டினியூஸ் அன்அபேட்டட் அப்படின்றது கண்டினியூஸ் வித்தவுட் ஸ்லோவிங் ஆர் ரெடியூசிங் அண்ட் இன்டென்சிவ். ஸோ தொடர்ந்து ஒரு விஷயத்தை பண்ணுறது, அதோட இன்டென்சிட்டியை குறைக்காம பண்ணுறது. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த அதிமுக அண்ட் பிஜேபி அலையன்ஸ் எடிட்டோரியல் பார்த்தோம்ல, அதில் என்னென்ன வேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அலையன்ஸ் அப்படின்றது பார்ட்னர்ஷிப் சினானிம். ஸோ எக்ஸ்பீடியன்சி அப்படின்றது ப்ராக்டிகலாட்டி சரியா. ஸோ ப்ராக்டிக்கலாக ஒரு விஷயம் பண்ணோம்ல, அதை தான் நம்ம வந்து எக்ஸ்பீரியன்சி அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஸோ அப்போ வந்து இம்ப்ராக்டிகலாட்டி அப்படின்ற சொல்லலாம். ஸோ ஃபார்மலைஸ்டு அப்படின்றது சினானிம் எஸ்டாப்ளிஷ்டுனா கன்ஃபர்ம்டு. அப்போ அது ஒரு ஆன்டினிம் வந்து ரிவோக்டுனா அபாலிஷ்டு. காஷியஸ் அப்படின்றது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறத நம்ம வந்து காஷியஸ் அப்படின்னுவோம். ஸோ என்ரோஸ் அப்படின்றது சப்போர்ட் இல்லைனா அப்ரூவ். அதோட ஆன்டினிம் என்ன அப்படின்னா அப்போஸ். அக்ரிமெண்ட் அப்படின்றது பேக்ட், அதோட சினானிம் பேக்ட் இல்லைனா அக்கார்ட். அப்போ அதோட ஆன்டினிம் வந்து டிஸ்அக்ரிமெண்ட். கொலிஷன் அப்படின்றது அதோட சினானிம் என்ன அப்படின்னா அலையன்ஸ். அதோட ஆன்டினிம் வந்து டிஸ்யூனியன். ரெஸ்ட்ரிக்ட்ஸ் அப்படின்றது அதோட சினானிம் என்ன லிமிட்ஸ் இல்லைனா கன்ஃபைன்ஸ். அப்போ ஆன்டனிம் என்ன எக்ஸ்பான்ஸ் அண்ட் லிபரேட்ஸ். லீவே அப்படின்றது ஃப்ரீடம், ஒருத்தவங்களுக்கு வந்து நம்ம சுதந்திரம் கொடுக்கறது வந்து லீவே அப்படின்ற ஒரு வேர்டை யூஸ் பண்ணலாம். ஸோ அப்போ அதோட ஆன்டனிம் என்ன கன்ஸ்ட்ரைன்ட் இல்லைனா ரெஸ்ட்ரிக்ஷன். இம்பாக்ட் அப்படின்றது ஒரு விஷயத்தால் நம்மளுக்கு எஃபெக்ட், ஒரு என்ன எஃபெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறது தான். ஸோ அப்போ அதை நம்ம எஃபெக்ட் அப்படின்றது ஈஸியான சினானிம் சொல்லலாம். இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்றது இன்னொரு சினானிம் வேர்டு. ஆன்டனிம் அப்படின்றது இன்சிக்னிஃபிகன்ஸ் இல்லைனா இர்ரெலவன்ஸ். ரிவைவ் அப்படின்றது திருப்பி அந்த ஒரு விஷயத்தை நம்ம செய்யறது. ஸோ ரிவைவ் அப்படின்றது ரீஸ்டோர் இல்லைனா ரீஜெனிமினேட். ஓகேவா. ஸோ அதோட ஆன்டனிம் என்ன அப்படின்னா டிமினிஷன்லாம் கில். கோஹெசிவ் அப்படின்றது கனெக்டட், ஸோ சேர்க்கறது. அப்போ அதை சேர்க்கறது வந்து சினானிம் அப்படின்னா ஆன்டனிம் என்னவா இருக்கும் டிஸ்ஜாயிண்டட். டிஸ்லாஜ் அப்படின்றது டிஸ்லாஜ் அப்படின்றது ரிமூவ். அப்போ அதோட ஆன்டனிம் வந்து இன்ஸ்டால் என்ன எஸ்டாப்ளிஷ். அன்ஈஸி அப்படின்றது டென்ஸ், ரொம்ப பரபரப்பாக இருக்கிறது ஆன்ஷியஸ் அப்படின்றது சொல்லாங்க. ஸோ அதோட ஆன்டனிம் என்ன ரிலாக்ஸ் இல்லைனா கம்ஃபர்டபுள். சப்போர்ட் அப்படின்றது அதோட சினானிம் என்ன அசிஸ்டன்ஸ் இல்லைனா பேக்கிங், ஒருத்தவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க இல்லை அப்படி சொல்லுவாங்களே அதை தான். ஸோ ஆன்டனிம் வந்து அப்போசிஷன் இல்லைனா வந்து அப்ஸ்ட்ரக்ஷன். டைவர்ட் அப்படின்றது டிஸ்ட்ராக்ட், அவனை வந்து திசை திருப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதோட ஆன்டனிம் என்ன அப்படின்னா ஃபோக்கஸ். நெக்ஸ்ட் டிஸ்பெல் அப்படின்றதோட மீனிங் என்ன அப்படின்னா ரிமூவ் பண்ணுறது. ஸோ அது டேரெக்டாக சினானிம் இருக்குது. நெக்ஸ்ட் அதோட ஆன்டனிம் என்ன அப்படின்னா கன்ஃபார்ம்ல ரீஎன்ஃபோர்ஸ். எக்ஸ்ப்ளாய்டிங் அப்படின்றது அட்வான்டேஜ், ஒருத்தவங்களாம் நம்ம அட்வான்டேஜ் எடுத்துக்கிறது எக்ஸ்ப்ளாய்டிங் அப்படின்னு சொல்லலாம், இல்லை மேனிப்புலேட்டிங் அப்படின்றது மாதிரி சொல்லலாம். அப்போ அதோட ஆன்டனிம் என்ன ஹெல்பிங் இல்லை சப்போர்ட்டிங். பேட்சப் அப்படின்றது ட்ரியூஸ் இல்லைனா ரீகன்சிலியேஷன் இல்லை அதோட ஆன்டனிம் வந்து ஃபால் அவுட் டிஸ்பியூட். ஸ்பிளிண்டர் அப்படின்றது ஃப்ராக்மெண்ட் இல்லை டிவைடு, பிரிக்கிறத நம்ம வந்து ஸ்பிளிண்டர் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அதோட ஆன்டனிம் என்ன அப்படின்னா யூனைட். டிரான்சிஷன் இதோட மீனிங் என்ன அப்படின்னா சேஞ்ச், மாற்றத்தை தான் நம்ம டிரான்சிஷன் சொல்லுவோம். அதோட ஆன்டனிம் வந்து ஸ்டாக்னேஷன் இல்லை ஸ்டெபிலிட்டி. எலிவேஷன் ப்ரொமோஷன். ஓகேவா. எலிவேஷன் அப்படின்னா உயர்த்துதல், ப்ரொமோஷன் அட்வான்ஸ்மெண்ட். அதோட ஆன்டனிம் வந்து டிமோஷன் அல்ல டிகிரேஷன். ஸ்மூத்தன் இதோட சினானிம் என்ன அப்படின்னா ஈஸ். அதோட ஆன்டனிம் என்ன அப்படின்னா ஆர்டன். ரெபல்ஸ் அப்படின்றது இன்சர்ஜென்ட்ஸ். அதோட ஆன்டனிம் என்ன அப்படின்னா லாயலிஸ்ட் இல்லைனா பேட்ரியாட்ஸ். கரப்ஷன் அப்படின்றது டிஸ்ஆனஸ்டி இல்லை ஃப்ராடு. அதோட ஆன்டனிம் இன்டெகிரிட்டி இல்லை ஆனஸ்டி. கிளைமேட்ஸ் அப்படின்றது ஆஸ்பிரன்ஸ் இல்லை அதோட ஆன்டனிம் வந்து அவுட்சைடர்ஸ். ஸோ இந்த எடிட்டோரியலை என்னென்ன idioms அண்ட் phrases யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கம்மிங் டுகெதர், யுனைட்டிங் ஆர் ஃபார்மிங் அன் அலையன்ஸ். ஓகே, எல்லாரும் ஒன்று சேர்ந்து வருதல் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். ஓட்டட் அகேன்ஸ்ட் அவங்களுக்கு ஆப்போசிட் அஃபிஷியலி த்ரூ தி ஓட்ட. ரைஸ் அப்படின்றது ரைஸ் அண்ட் இஷ்யூ அப்படின்றது பிரிங் அப் அண்ட் சப்ஜெக்ட் ஃபார் டிஸ்கஷன் ஆர் அட்டென்ஷன். ஸ்டாண்ட் ஆன் இஷ்யூஸஸ் அப்படின்றது பொசிஷன் ஆர் ஒப்பீனியன் ரிகார்டிங் அ டாபிக். ஸ்டாண்ட் ஆன் இஷ்யூ அப்படின்றது ஒரு டாபிக் மேலே நம்மளுக்கு இருக்க ஒப்பீனியனை பற்றி பேசுறது. புஷ் ஃபார் அப்படின்றது அட்வொகேட் ஆர் ப்ரெஸ் ஸ்ட்ராங்லி ஃபார் சம்திங். ஜாயிண்ட் ஹேண்ட்ஸ் அப்படின்றது ரெண்டு பேர் சேர்க்கிறது, ஃபார்ம் அன் அலையன்ஸ் ஆர் கோஆபரேஷன். பிரிங்கிங் அப் த ரியர் அப்படின்றது கம் இன் லாஸ்ட் இன் அ காம்படிஷன் ஆர் ரேங்கிங். ஸோ லாஸ்ட்ல ஒரு காம்படிஷன் நடக்குது அப்படின்னா அதில் லாஸ்ட்ல வரதை பற்றி பேசுறதா இந்த பிரிங் அப் தி ரியர் அப்படின்ற ஒரு வேர்டு. ஓகேவா. ஸோ இந்த பிடிஎஃப் வேணும் அப்படின்னா ஆல்ரெடி சொன்னதான் நம்மளோட mark2officer.in வெப்சைட் போனீங்க அப்படின்னா நீங்கள் அங்கேயே படிச்சிக்கலாம், இல்லை பிடிஎஃப் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம், உங்களோட விருப்பம். ஸோ கோர்ஸை என்ரோல் பண்ணுங்க. ஸோ ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் தான் கொடுத்துட்ருக்கோம். ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. அட்லீஸ்ட் ஒரு பர்சனுக்காவது இந்த வீடியோயோ பிடிஎஃப்யோ நம்மளோட வெப்சைட்டை பற்றியோ கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு ஷேர் பண்ணீங்களோ அது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ ஒரு மாணவர்களுக்கு எந்த அளவுக்கு போய் சேருதோ எங்களுக்கு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் 6:30 மணிக்கு டெய்லி நியூஸ் கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ லைவ் ஆகிடும், அதையும் பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். பட் இதில் நான் நினச்ச மாதிரி இன்னும் நிறைய விஷயங்களை மாற்றிட்டு இருக்கோம் எடிட்டோரியலில். அந்த ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் சீக்கிரம் எடுத்துகிட்டு வந்துடுவேன். ஓகேவா. வேறு மாதிரி எடுத்துகிட்டு வரோம், அது சீக்கிரமாக எடுத்துகிட்டு வந்துடுவோம். டெய்லி நியூஸ் வீடியோ போய் பாருங்கள். ஸோ நாளைக்கு இந்த மாதிரி சூப்பரான எடிட்டோரியல் உங்களை வந்து பார்க்குறேன். ஸோ அது வரைக்கும் சைனிங் ஆஃப். திஸ் இஸ் அருண். தேங்க்யூ.